Question is a JAM 2023 ketta NDAT type question from the atomic structure. So the following diagram shows the kinetic energy of the ejected electrons versus the energy of the incident radiation for two metal surfaces M1 and M2. If the energy of the incident radiation on M1 is equal to the work function of M2, then the de Broglie wavelength of the ejected photoelectron is dash nanometer அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு மெட்டல் சர்ஃபேஸஸில் அங்கே மேலே விழுற இன்சிடென்ட் ரேடியேஷனோட எனர்ஜி வந்து இனி எலக்ட்ரான் வோல்ட் வெர்சஸ் கைனெட்டிக் எனர்ஜி வந்து கிராஃபில் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, M2ஓட ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு தி இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆஃப் M1. ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து இஜெக்டட் எலக்ட்ரான் நம்ம ஸோ அப்போது M2 incident radiation is equal to work function of M2 plus kinetic energy of ejected electrons. Okay, so இதுதான் வந்து h nu naught plus kinetic energy இந்த ஃபார்மில் தான் இந்த ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதுதான் M2 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் M2 வந்து எதுக்கு ஈக்குவல்னால் M1க்கு ஈக்குவல் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது M2ஓட இன்சிடென்ட் ரேடியேஷன் வந்து 2.6 எலக்ட்ரான் வோல்ட் and then work function of M2 is the M1 of incident radiation, that is 2.3 electron volt plus kinetic energy. ஸோ நம்ம kinetic energy ஃபஸ்ட்டு calculate பண்ணுவோம். ஸோ இப்போ kinetic energy is equal to 2.6 minus 2.3 electron volt. இப்போ இது வந்து என்ன வரும் சார், 2.9 இங்கே 2. இப்போ அது உங்களுக்கு 0.6 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வரும். இந்த எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூல்ஸை மாற்றுறதுக்கு 0.6 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10 to the power minus 90 ஜூல்ஸ். ஓகே, எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூல்ஸாக மாற்றியாச்சு. ஸோ அப்போ கைனெட்டிக் எனர்ஜி வந்து இவ்வளோ தான். அப்போ கைனெட்டிக் எனர்ஜினா 0.6 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10 to the power minus. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி வந்து எக்ஸ்பிரஷன் எழுதுறது எப்படி எழுதலாம், half mv square equal to 0.6 into 1.6 into 10 to the power minus 19 joule. ஓகே, இப்போ v ஸ்கொயர் வந்து 0.6 1.6 into 10 to the power minus 19. இந்த 2 வந்து இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். m வந்து மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் கீழே வந்துடும், 9.1 into 10 to the power minus 34 கிலோகிராம். ஜூலை வந்து எப்படி எழுதலாம், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் s பவர் minus 2. ஓகே, கிலோகிராம் கேன்சல் அவுட் ஆகிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணி இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வெலாசிட்டி வந்து அப்ராக்சிமேட்லி 4.6 into 10 to the power 5 மீட்டர் பெர் செகண்ட் வரும். ஓகே, இது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். 4.69 or 59 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. இந்த வெலாசிட்டியிலேருந்து நம்ம டி ப்ராக்லி வேவ்லென்த் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன், லாம்டா ஈக்குவல் டு h by m into v. ஓகே, ஸோ h வந்து 6.626 into 10 to the power minus 34 joule second divide by mass of the electron வந்து 9.1 into 10 to the power minus 31 கிலோகிராம் into velocity வந்து 4.6 into 10 to the power 5 meter second inverse. Okay, so again the 6.626 into 10 to the power minus 34 plus 31 minus 5 divide by 9.1 into 4.6 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இது பண்ணுறப்ப உங்களுக்கு பவர்ஸில் 6.626
approximately இதை 5 எடுத்தாக்கா 5 into 10 to the power இது ஒரு -3 39ல 31 போச்சுன்னா -8 ஓகே. இது வந்து 6.67/5 எடுத்திங்கனாக்கா 10 to the power -8 ஒரு 5 மிச்சம் 2 சாரி 0.5 ஆகிடும். 9 நாளும் 54 2 ஸ்தான புள்ளி வைக்கிறப்ப இப்போ இந்த இது பண்ணுறப்ப 10 to the power -9 அப்படின்னு வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி 1.4 நானோமீட்டர் வந்திருக்கு. உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேல்யூ வருது? ஸோ மை ரேஞ்ச் இஸ் 1.9 கேல்சி இல்லாமல் போட்டிருக்கேன். மேபி 1.4லேருந்து 5 or 6 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் த வே. ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் பார்க்கணும். M2லேருந்து இந்த கனெக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? M2 ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் M2 ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் M2க்கு இங்கே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. த இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆஃப் M1 இஸ் ஈக்குவல் டு தி ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் M2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது M1ஓட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது M2ஓட வேல்யூ. கைனடிக் எனர்ஜி வந்து இதில் வந்து நம்ம கழிக்கிறோம். ப்ளஸ் இந்த எலக்ட்ரான் வோல்ட் இருக்கிறத ஜூல்ஸில் மாத்திரம். கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதுகிறோம். V² வந்து m/2ன்றது 2/m. எம்முக்கான வேல்யூ மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் இது. அப்போது எலக்ட்ரானுக்கான மாஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அகெயின் இந்த வேல்யூக்கு எல்லாத்தையும் பவர் எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4.6 அப்படின்னு வருது. இந்த வேல்யூவில் வந்து வெலாசிட்டி தெரிஞ்ச போதும் மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி we are just finding out the value 1.4 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எக்ஸாக்ட் வேல்யூ வந்து 1.58ன்னு வந்திருக்கு. நான் வந்து இங்கே அப்ராக்சிமேஷன் பண்ணதுனால இது வந்து 1.4ன்னு கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி எக்ஸாக்ட் வேல்யூ வந்து 1.58. ஸோ ஏன்னா நான் இங்கே வந்து 9×45 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன். ஓகே. ஸோ 4.5 அப்படின்னு சொல்லிவிட்டு அதை 5ன்னு எழுதிட்டேன். ஓகே. ஸோ அதை வச்சு நீங்கள் போடுறப்ப வந்து உங்களுக்கு மாறும் டோட்டலாக. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கொஷின். இது வந்து பேஸ்ட் ஆன் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஆஃப் ஐன்ஸ்டீன்ஸ். ஓகே. அந்த ஈக்குவேஷன் தான். ஸோ வாட் இஸ் தட்? hν ஈக்குவல் டு hν0 ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. இதுதான் ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இன்டர்பிரேட் பண்ணி எழுதணும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டூட் திஸ் கொஷின். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.